இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலே உள்ளேயா வெளியேயா என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, யாத்ராகமம் 12:13, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும், நான் அந்த இரத்தத்தை காணும்போது உங்களை கடந்து போவேன் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி யாத்ராகமம் 12 சொல்லப்பட்டு இருக்கிற அந்த வேத பகுதி பஸ்காவின் வீட்டில் இருந்து ஜனங்கள் உயிர் தப்பின அந்த சம்பவத்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பஸ்காவின் வீடு ஒரு பாதுகாப்பின் வீடு என்று சொல்லலாம். அப்போ மரணம், எகிப்து முழுவதிலும் மரண பயம், தேசம் முழுவதிலும் ஒரு பயம், அடையாளம். கர்த்தர் சொல்கிறார், இந்த பஸ்கா அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த இரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட்டிருக்கிற வீடு பாதுகாப்பான வீடு. அப்போ இன்றைக்கு பஸ்காவின் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வெளியே இருக்கும் ஒரு அனுபவம். அப்போ உள்ளே வெளியே. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்தில் அடிமையா இருந்த காலம், அவர்கள் கூக்குரலின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். எவ்வளோ ஆச்சரியம்! கர்த்தர் மோசேயை கொண்டு அவர் வழி நடத்துகிறார் ஜனங்களை. சொல்ல போனா அந்த பார்வோன் அவன் இருதயம் கடினப்படுகிறது, ஒவ்வொரு வாதைகளாக அவங்க நடக்கிறது. அப்போ எகிப்தின் அங்க இருக்கிற பார்வோனின் மந்திரவாதிகளும் அந்த வாதைகளை நிகழ்த்தி காட்டுகிறார்கள். அங்க பார்வோனுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமா தெரியல. ஆனால் பாருங்க, இறுதியாக சங்கார தூதன், தலைப்பிள்ளை சங்காரம் அல்ல நடந்தது. என்னன்னா, எகிப்துல இருக்கிற தலைப்பிள்ளை ஒருவரும் அங்கே இல்லை. அங்க பார்வோனின் வீட்டிலையும் அங்கே துக்கம் நடக்கிறது. ஆனால் அங்க சொல்லப்பட்டிருக்குது, பஸ்காவின் வீட்டுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு. பாருங்க, ரொம்ப சந்தோஷமான காரியம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அப்போ அவருடைய இரத்தத்தினால் நமக்கு மீட்பு நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த இரத்தம் இரட்சிப்பின் அடையாளமாக இருக்கிறது. ஒரு பாடல் பாருங்க, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கடவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சில நேரங்களில் நம் ஆண்டவருடைய இரத்தம், ஆணுடைய இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. அவர் தான் நம்மை மீட்கிறார், அவர் தான் நம்மை பாதுகாக்கிறார், அவர் தான் நம்மை சுத்திகரிக்கிறார். நம்மை இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இந்த பஸ்கா வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு அழகான ஒரு அனுபவம் என்னன்னா, அவர்கள் எல்லாரும் குடும்பமாக வீட்டிற்குள்ளே இருக்கணும், ஒருவரும் அங்கே வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. யாத்ராகமம் 12:22 சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் ஒருவனும் காலை மட்டும் தன் வீட்டின் வாசலை விட்டு வெளியே போகக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சந்நிதியில எவ்வளோ வேணும் நம்ம இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தால நம்ம மீட்கப்பட்டிருக்கோமா, கழுவப்பட்டு இருக்கிறோமா, சுத்திகரிக்கப்பட்டிருக்கோமா? பாருங்க, பஸ்கா பலி பாருங்க, ஆண்டவர் நமக்காக பலியிடுகிறார், பலியானார். யாத்ராகமம் 12:23, கர்த்தர் எகிப்தியரை அழிக்கிறதற்காக கடந்து போகும்போது நிலைக்கால்களில் மேற்சட்டத்திலும் இரத்தத்தை கண்டு வாசலில் கடந்து போவான் சங்காரன் உங்கள் வீடுகளில் பிரவேசித்து உங்களை அழிக்காதபடிக்கு கர்த்தர் அனுமதிப்பார் என்று சொல்லி அங்க சொல்லுவோம். அப்போ சங்கார தூதன் கடந்து போகும்போது அந்த இரத்தத்தை பார்த்து அவர் அழிக்காதபடி கடந்து போவார். இப்போ பஸ்காவின் பலி பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அவர்கள் பலியிட்டாங்க. பின்பதாக புதிய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்டிருக்குது, இந்த பஸ்கா பலி யாருன்னா இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார்.
1 கொரிந்தியர் 5:7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி போன்றைக்கு இந்த பஸ்காவாகிய இயேசு நமக்காக பலியிடுப்போ இந்த பஸ்கா பலி அந்த பஸ்காவின் வீட்டிற்குள்ளே வரும்போது நமக்கு ஒரு மீட்பு. அப்போ இயேசுவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பஸ்கா பலியான அவருக்குள்ள நம்ம வரும்போது, அவருக்குள்ள நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மை மீட்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அப்போ எந்த ஒரு சங்கார தூதனோ, எந்த ஒரு பயமோ, எந்த ஒரு நோயோ, எந்த ஒரு பலவீனமோ நம்மை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். பாருங்க, இன்றைக்கு அங்கே இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற காரியம் செல்வமோ பணமோ எதுவுமே நம்ம வந்து நமக்காக பேச போகிறது இல்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்குது இரத்தம், அந்த பஸ்கா வீட்டிலே அங்கே நிலைக்கால்களே பூசப்பட்ட இரத்தம் பேசினது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்கணும். பஸ்கா பலியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். அப்போ அவரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு நம் கீழ்ப்படியும் போது அவர் நம்மை பாதுகாக்கிறார். எவ்வளவு ஆத்மாக்கள் பாருங்க, அங்க எகிப்துல அநேகர் இருந்தாங்க. அப்போ அந்த சங்காரத்திரன் தூதன் ஒவ்வொரு இடமாக செல்லும் போது அவன் அந்த அடையாளத்தை கண்டு கொள்கிறான். அதே போலதான் கர்த்தர் நமக்கு ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தம் நம்மை மீட்கிறது. அந்த ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் வீடு, அந்த வீட்டின் கதவு ஒருவேளை அதை மூடப்பட்டிருந்தாலும் அங்க பாதுகாப்பு கிடைக்கல, பாதுகாப்பு இல்லை. அந்த இரத்தத்தின் அடையாளமே பாதுகாப்பு. இன்றைக்கு அநேக நேரங்கள்ல அநேகர் பாதுகாப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கோம். வெளியே கடந்து செல்லும்போது நம்ம இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுவாங்க. சிலர் சிலுவை போடுவாங்க, சிலர் வீட்டிலே தண்ணீர் எடுத்து பாருங்க அதை தொட்டு ஜெபித்து தெளிப்பாங்க. என்ன பாருங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய ரத்தத்தை இன்னைக்கு விசுவாசிக்கிற அந்த தண்ணியை தெளிச்சாதான் ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு, அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்காக பலியானார். அவர் ரத்தம் நம்மை மீட்கிறது. அவர் நம்மை மீட்கிற தேவன். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க பஸ்கா பலியாகிய இயேசு அவருக்குள்ள நம்ம இருக்கிறோமா? அவருக்குள்ள நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மை மீட்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். இன்னைக்கு உள்ள இருக்கிறோமா, வெளியே இருக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா? அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவரோடு நம்ம இணைந்து செயல்படுறோமா? நம்ம குடும்பமாக ஆண்டவருடைய அந்த பஸ்கா இயேசுவாகிய அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவரோடு நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உங்களோடு பேசியிருக்கேங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க இடைப்படுங்க ஏசப்பா. நாங்க சில நேரங்கள்ல ஏசப்பா உண்மை விட்டு வழி விலகி சென்று கொண்டு இருக்கிறோம். பஸ்காவாகிய பலியாகி எங்களுக்காக நீங்க பலியாகினீங்க ஏசப்பா. எங்களுக்காக இந்த ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீங்களே ஏசப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க ஏசப்பா உடைய ரத்தத்தால ஏசப்பா மீட்டு கொண்டுங்க. ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க. இந்த ரத்தத்தை அப்பா நாங்க ஒவ்வொருவருக்குள்ளாக ஒவ்வொரு இல்லத்துக்குள்ளாக நாங்க தெளிக்கிறோம் ஏசப்பா. அப்பா உடைய பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஏசப்பா. பயத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம், வியாதியை நினைச்சு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம், சுகவீனத்தோடு இந்த வார்த்தையை கொண்டிருக்கலாம் ஏசப்பா. அப்பா அந்த நாளிலே ஏசப்பா ஒவ்வொருவருக்கும் உடைய ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம்ப்பா. உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். உடைய பாதுகாப்பை ஒருவருக்கு கட்டளையிடுங்க ஏசப்பா. நாங்க உமக்குள்ள இருந்து சாட்சியா ஜீவிக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமை மக்கள் ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.